கர்நாடகாவில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் பொழுதுபோக்கு வரியுடன் சேர்த்து டிக்கெட் கட்டணம் ரூபாய் 200க்கும் மிகாமல் இருக்க வேண்டுமென கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக சினிமா ரசிகர்களின் நீண்ட நாள் கோரிக்கை தியேட்டர்களின் டிக்கெட் விலையேற்றங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது. பெங்களூருவில் செயல்படக்கூடிய தியேட்டர்களில் வார நாட்களில் ஒரு கட்டணம், வார இறுதி நாட்களில் ஒரு கட்டணம் என அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. அதாவது சாதாரண நாட்களில் 100 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரையிலும், நட்சத்திரங்களின் திரைப்பட வெளியீட்டின் போது 1000 ரூபாய் வரையிலும் டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன. மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளில் சாதாரணமாகவே டிக்கெட் விலை 200 ரூபாயை தாண்டித்தான் இருக்கிறது. மேலும் ஐமேக்ஸ் உள்ளிட்ட தியேட்டர்களில் ஒரு திரைப்படத்திற்கு 600 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. இந்நிலையில்தான் கர்நாடக மாநில அரசு 200 ரூபாய் தான் டிக்கெட் கட்டணம் என்ற ஒரு நடைமுறையை கொண்டு வர இருக்கிறது. கர்நாடக சினிமா விதிமுறைகள் 2014இல் இதற்கான திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அனைத்து தரப்பிலான மக்களும் சிரமமின்றி திரையரங்கிற்கு சென்று வர பயனளிக்கும் விதமாக இந்த விதிமுறை திருத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாடற்ற இந்த டிக்கெட் விலைகளை முடிவுக்கு கொண்டு வர 2017ஆம் ஆண்டு தற்போதைய முதல்வர் சித்தராமையா முதல்வராக இருந்தபோது இதுபோன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அதை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தியேட்டர் உரிமையாளர்கள் வழக்கு தொடர்ந்தனர். அப்போது இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பது தள்ளி வைக்கப்பட்டது. மேலும் 2021ஆம் ஆண்டு மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்களுக்கு ஆதரவாக கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஐமேக்ஸ், 4DX வகை தியேட்டர்களுக்கான விலை நிர்ணயத்தை தியேட்டர்காரர்களே அமைத்துக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு வந்தது. அது தற்போது வரை தொடர்ந்து வருகிறது. இது குறித்து கர்நாடக உள்துறை துணை செயலாளர் PK புவனேந்திரகுமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் இருக்கும் மல்டிபிளெக்ஸ் உள்ளிட்ட அனைத்து திரையரங்குகளிலும் வரிகளையும் சேர்த்து ரூபாய் 200க்கு மேல் டிக்கெட் கட்டணம் வசூலிக்க கூடாது. இது கன்னட மொழி படங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து மொழி படங்களுக்கும் பொருந்தும். மல்டிபிளெக்ஸாக இருந்தாலும் சரி, சிங்கிள் ஸ்கிரீனாக இருந்தாலும் சரி, இந்த விலையே என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டின் போது இந்த அறிவிப்பை சித்தராமையா வெளியிட்டிருந்தார். தற்போது அதிகாரப்பூர்வமாக செயல்பாட்டுக்கு வரும் வகையில் அரசு உத்தரவினை பிறப்பித்துள்ளது. இந்த சட்ட வரைவு குறித்து 15 நாட்களுக்குள் கருத்து தெரிவிக்க கர்நாடக அரசு கால அவகாசம் கொடுத்திருந்தது. இந்த கருத்து கேட்பிற்கு பிறகு இந்த புதிய திருத்தம் நடைமுறைக்கு வரும் என்று கூறப்படுகிறது. இதனை திரையரங்க உரிமையாளர்கள் எப்படி எதிர்கொள்ள இருக்கிறார்கள் என்பதையும், மற்ற மாநிலங்களுக்கும் இது மாதிரியான நடவடிக்கைகள் பரவுமா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.